வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்க ஒரு புதிய வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போறோம். எங்க போறோம், எப்படியான இடத்துக்கு போறோம் என்ற விஷயத்தை நாங்க பார்க்க போறோம். வாங்க. திருகோணமலையின் மாவட்டத்துல மூதூர் பிரதேசத்துல பங்குவேரி கிராமத்தின் ஊடாக செல்லக்கூடிய ஒரு கங்கைக்கு தான் போறோம். அந்த கங்கையின் பேர் வந்து மகாவலி கங்கை. அதாவது மகாவலி நதியும் திருகோணமலை கடலும் கலக்கும் ஒரு கங்கை துறையாகத்தான் இத கருதப்படுது. இதுக்கு நிறைய ஸ்பெஷல், நிறைய கதைகள் எல்லாம் இருக்குது. அது சம்பந்தமான விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு பிறகு தாரேன். நாங்க வந்து இங்கால கரையில நிக்கிறோம். இப்ப அங்கதான் நிக்கிறோம், நீங்க பாருங்க. அங்கால அதாவது அடுத்த சைடு வந்து ஒரு ஆலயம் ஒன்று இருக்கு. அதாவது அகஸ்தியர் ஸ்தாபன சிவன் ஆலயம். இங்க வந்து ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்துல வருகின்ற அமாவாசை தினத்தன்று ஒரு திருவிழா மாதிரி செய்வாங்க. ஆடி மாசத்துல செய்வாங்க. அடுத்த ஒரு நாள் ஆடி அமாவாசைக்கு முந்தைய தினம் எல்லா அடியார்களும் வந்து இருந்து பூஜைகள் எல்லாம் நடைபெற்று அடுத்த நாள் காலையில அந்த கங்கையில நீராடி ஒரு திருவிழா மாதிரி இந்த கிராமத்துல வந்து கொண்டாடுறது வளமை. அதாவது இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து வந்த ரீசன் என்னன்னு சொன்னா, இந்த அடிக்கிற வெயில் காலத்துல நாங்க ஒரு இடம் தேடி கொண்டிருந்தோம். எங்க போகலாம் என்ன மாதிரின்னு சொல்லி தேடிக்கொண்டு இருக்கும்போது சரி ஓகே இந்த கிழமை நாங்க இங்க போகலாம் என்று சொல்லி மகாவலி கங்கை கரைக்கு போவோம் என்று சொல்ல ஒரு முடிவு எடுத்து வந்தோம். இந்த வெயில் காலத்துல உங்களோட குடும்பத்தோட சென்று சமைத்து சரி சமைத்தோ அல்லது நீங்க உங்களுடைய உணவுகள் எடுத்து கொண்டு போயோ இருந்துட்டு நீங்க பொழுத கலைத்துவிட்டு நீங்க வரக்கூடிய ஒரு சிறந்த இடம் என்று சொன்னா நாங்க மகாவலி கங்கையை தான் சொல்லலாம். சிறந்த இடமா நாங்க சொல்லலாம். நீங்க வேணுமென்று சொன்ன ஒரு நாளைக்கு வந்து பாருங்க. உங்களுடைய குடும்பத்தோட வந்து ஒரு நல்ல ஒரு பொழுத கலைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் நாங்க இதை கருதலாம். இப்ப நாங்க அங்கதான் நிக்கிறோம். எங்களால அங்கால போக முடியல, அங்கால வீடியோ எடுக்க முடியல அங்க போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்னொரு தடவை நாங்க அங்கால போய் உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு நாங்க எடுத்து போடுறோம். இப்போதைக்கு நீங்க இதை பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க தாங்க. தேங்க்யூ. எறும்பும் நம் சொந்தம், திரும்பும் திசையெல்லாம் ஆனந்தம். யாரு வந்தாலும் இல்லேன்னு சொல்லாம பூமி